போலாராம் கா ஜீவ் ஹரிசங்கர் பர்சாயி. போலாராம் கா ஜீவ் அப்படின்னாக்கா போலாராமுடைய உயிர் ஆத்மா. இதை எழுதுறது யார் அப்படின்னாக்கா हरिशंकर परसाई. लेखक परिचय. बोलाराम का जीव हिंदी के हास्य लेखक श्री हरिशंकर परसाई जी की लिखी व्यंग्यात्मक कहानी है। 22 अगस्त 1924 को मध्य प्रदेश में इटारसी के निकट जमनी नामक गांव में हुआ था। अपने नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में एमए पास किया। उनको साहित्य अकादमी और मध्य सरकार का शिखर सम्मान प्राप्त हुआ. லேக்கக் பரிச்சய. கதை எழுதுகிறவங்களுடைய பர்சாய் ஜி நிறைய ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டோரி தான் போலாராம் கா ஜீவ், போலாராமுடைய ஆத்மா. இவர் 1924 ஆகஸ்ட் 22 அப்போ மத்திய பிரதேசத்தில், அந்த வருஷத்தில் மத்திய பிரதேசத்தில் இட்டாரசி அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஜமானி அப்படிங்கிற ஒரு ஊரில் அவர் பிறந்திருக்கார். பர்சாய் ஜி நாகப்பூர் விஸ்வவித்யாலயா அந்த காலேஜில் குறிப்பாக ஹிந்தியில் எம்ஏ பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சாகித்ய அகாதமி விருது, சாகித்ய அகாடமி விருது, அப்புறம் மத்திய சர்க்கார் கொடுக்கக்கூடிய சிக்கர் அப்படிங்கிற பேரில் உள்ள ஒரு விருதும் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை, சில தீய விஷயங்களை கிண்டலும் கேலியுமா கொஞ்சம் நையாண்டியோட அவர் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்கார். लेख परिचय. बहुधा सरकारी अधिकारी घूस लेने के आदी होते हैं. आदमी सरकारी कार्यालय तक बराबर चलते चलते बर भी जाता है, मगर उसका काम कभी नहीं बनता. भ्रष्टाचार पर व्यंग्य का बाण चलाते हुए परसाई जी ने यह कहानी लिखी है. இந்த கதையை பற்றி சொல்கிறாங்க. பெரும்பாலும் அரசாங்க அதிகாரிகள் பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சம், கூஸ்னால் லஞ்சம், இது வாங்குறதுல பார்த்திங்கன்னா கொஞ்சம் முனைப்போட தீவிரமாக தான் இருப்பாங்க. மனுஷங்க கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு, சர்க்காரி தஃப்தர் சொல்கிறோம் இல்லையா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அரசாங்க அலுவலகத்துக்கு போனோம்னாக்கா அந்த வேலை சீக்கிரம் நடக்கிறதே கிடையாது. நடந்து நடந்து செத்தே போவானே தவிர அவனோட வேலை நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு காரணம் அங்கே நடக்கக்கூடிய ஊழல், லஞ்சம், இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த கதைப்படி பார்த்திங்கனாக்கா ஊழல், லஞ்சம் இதெல்லாம் ஒழியணுங்கிற அந்த நோக்கத்தோடு பர்சாய்ஜி இந்த ஸ்டோரியை எழுதியிருப்பாங்க. லேக் கா சாராஞ்ச். போலாராம் கா மிருத்யு. போலாராம் எப்படி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போகிறாங்க. போலாராம் सरकारी नौकर था. वह सेवा से निवृत्त हुआ. पेंशन पाने की उम्मीद से उसने पेंशन की अर्जी भेजी. 5 साल तक सरकारी कार्यालय जाता रहा, मगर पेंशन नहीं मिला. नहीं था कि घूस देने से ही काम बनता है. करीबी उसे साधने लगी. आखिर एक दिन वह मर गया. போலாராம் ஒரு அரசாங்க அதிகாரி. அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பென்ஷனுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதை அவர் எழுதி கொடுக்குறார். 5 வருஷமாக என்ன பண்ணுறாரு, பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்காரி தஃப்தர் சொல்லுவோம் இல்லையா, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நடந்து நடந்து போயிட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு பென்ஷன் கிடைக்கவே இல்லை. தெரியவே இல்லை பென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியவே இல்லை. ஏழ்மை கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறார், இறந்து போயிடுறார். காயப் ஹுவா. ஆத்மா எப்படி காணா போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. यमदूत बोलाराम के जीव को लेकर यमलोक की तरफ जाने लगा. यमदूत போலாராமுடைய அந்த ஜீவ், அந்த உயிரை எடுத்துடுறாங்க. बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया. போலாராமுடைய அந்த ஜீவ் யமதூத்தை ஏகமாத்திட்டு அவர்கிட்டேருந்து தப்பிச்சு காணாமல் போயிடுது. वह यमदूत 5 दिन तक बोलाराम के जीव को ढूंढता रहा. யமதூத் 5 நாளாக அந்த போலாராமுடைய அந்த ஜீவ், அந்த ஆத்மாவை தேடிகிட்டே இருக்கார். வஹ் தூத் ஜீவுக்கா பதா நகி லகா ஷகா. யமதூத்தை ஏமாற்றிட்டு போலாராமுடைய உயிர் காணாமல் போயிடுச்சு. யமலோக்மே ஹங்காமா. யமலோகத்தில் ஒரே குழப்பமாக இருக்குது. யமலோக் மே சித்ரகுப்த் ने यह तात लिया कि बोलाराम का जीव अब तक यमलोक नहीं पहुँचा है और वह யமதூத் பி நகின் லவுட்டா ஹை. இதில் சித்திரகுப்தன் கணக்கெல்லாம் எழுதணும் இல்லையா, எத்தனை உயிர் போயிருக்கு வந்திருக்கு அப்படின்றத பற்றி
அவங்க கணக்கெல்லாம் எழுதணும் இல்லையா. அப்போ கணக்கு எழுதும்போது பார்த்திங்கன்னா போலாராமுடைய அந்த ஜீவ் வந்து வராத ஒரு காரணம் அங்கே வந்து கணக்கு வந்து இடிக்குது. உடனே அவர் வந்து டக்குன்னு போலாராமுடைய ஜீவி இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொஞ்சம் அதட்டி கொஞ்சம் கோபமாக தட்டி கேட்குறாரு, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் யமதூத் வந்து அங்கே வந்துட்டாங்க. उसने यमराज को यह खबर दी थी। उसी समय यमदूत वहाँ पहुँचा। उसने धर्मराज से बोलाराम के जीव के गायब होने की कथा सुनाई. சொல்லணும் அப்படின்ற அவர் முன்னேற்பாடோட அவர் போகிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா யமதூத் வந்து அங்கே வந்துடுறாங்க. அதே நேரம் தர்மராஜ் வந்து போலாராம் கே ஜீவ் வந்து தன்னை ஏமாற்றிட்டு தப்பிச்சு எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற கதையை வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா नारद मुनि வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க. नारद मुनि वहाँ आए। उन्होंने सारी कहानी ध्यान से सुनी। फिर बोलाराम का पता लेकर उसके जीव को ढूंढने के लिए पृथ्वी पर आए. நாரதர் வந்து நடந்த அங்கே எல்லா விஷயங்களையும் கவனமாக கேட்டுவிட்டு நான் போய் பூமியில் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாராமுடைய அட்ரஸ் வாங்கிட்டு முகவரியை வாங்கிட்டு அவங்க பூமிக்கு வந்துடுறாங்க. நாரத் பூலோகத்தில் வந்து நாரதர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் அடுத்து. நாரத் போலாராம் के घर गए तो उनको पता चला कि बोलाराम पेंशन के लिए 5 साल तक प्रयत्न करता रहा. पेंशन नहीं मिला और गरीबी के कारण मर गया. நாரதர் வந்து போலாராமுடைய வீடு அதாவது அட்ரஸை கேட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்து வந்துடுறார். போலாராம் வந்து பென்ஷனுக்காக அவர் 5 வருஷமாக அலைஞ்சி நடந்து அதுக்காக முயற்சி பண்ணி அவர் வந்து ஒரு நாள் இறந்தே போயிடுறாருங்கிற தகவல் அவருக்கு தெரிய வருது. பென்ஷன் கிடைக்கல. அப்புறம் அவருடைய ஏழ்மை ஒரு காரணம், அதனால் அவர் இறந்து போயிடுறார். बोलाराम की पत्नी ने नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की प्रार्थना की. इस पर नारद सरकारी दफ्तर पहुँचे. போலாராமுடைய மனைவி பார்த்திங்கன்னா அது யாரோ ஒரு நாரதர் வந்து யாரோ ஒரு துறவி சாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு பென்ஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா, பென்ஷன் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நாரதர் என்ன பண்ணுறார், சர்க்காரி தஃப்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து அவர் போகிறாரு. பென்ஷன் ஆஃபீஸ்மே பென்ஷன் ஆஃபீஸில் நாரத் என்ன பண்ணுறார் அதுதான் அடுத்த லைன். नारद सरकारी दफ्तर में चक्कर काटने लगे. एक चपरासी ने नारद से कहा कि बड़े बाबू को देखो, उनको कुछ करो, काम हो जाएगा. नारद बड़े ऑफिसर के कमरे में गए. बड़े ऑफिसर नारद की वीणा चाहने लगे. इस पर नारद ने अपने वीणा उनको बेंड कर दी. ऑफिसर ने आज्ञा दी और बोलाराम का केस की फाइल उनके पास पहुँची. கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வரார், அரசாங்க அலுவலகத்துக்கு வரார். இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு, எல்லா இடமும் சுற்ற விடுறாங்க. அவர் சக்கரை மாதிரி அங்கே இங்கே சுற்றிகிட்டே இருக்கார். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பியூன் சப்பராசி ஒரு பியூன் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் படை பாபு பெரிய ஆஃபீஸரை போய் பாருங்கள், அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துங்க, வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நாரதர் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய ஆஃபீஸர் இருக்கா இல்லையா படை ஆஃபீஸர், அவரை போய் வந்து பார்க்குறாரு. அவரோட ரூமுக்கு போகிறாரு. அவர் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து நாரதர்கிட்ட வீணா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவர் இடையில என்ன சொல்லியிருப்பார், வெயிட் வைங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்து அவருக்கு தெரியல, நாரதருக்கு வந்து தெரியல. வெயிட் வைங்கன்னு சொன்னது அவருக்கு தெரியாது. ஒரு காரணம் என்னென்னா இந்த ஒரு பாஷையில் அவருக்கு புரியாதில்ல, அதனால் அவர் வந்து தெரியாமல் இருந்தார். வெயிட் அப்படின்னா எதுவும் பணம் ஏதாவது கொடுக்கணுமோ அப்படின்ற ஒரு யோசனை அவருக்கு வந்தது. உடனே அவர் வந்து படை ஆஃபீஸரோட பொண்ணு வந்து வீணா அப்போ விரும்புகிறா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வேறு சொல்லியிருக்காருல, அதனால் வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார்னால உடனே தன்னுடைய வீணையை எடுத்து அவர்கிட்ட வெயிட் வச்சுட்டார், கொடுத்துட்டார். அடுத்த நிமிஷமே என்னாச்சுன்னா போலாராமுடைய கேஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அது வந்து அவரோட டேபிளுக்கு வந்து அவர் கைக்கு வந்து கிடச்சிடுது. ऑफिसर ने निश्चय करने के लिए दोबारा ना पूछा. उनको बहरा समझकर नारद जी ने जोर से कहा बोलाराम. அந்த படை ஆஃபீஸருக்கு வந்து தெரியும், அவர் வந்து போலாராமோட ஃபைல் பற்றி பேசுகிறாருங்கிறதுலாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவர் தெரியாத மாதிரி அவர் வந்து கேட்குறார், என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாரதர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஒரு வேளை இவருக்கு வந்து காது கேட்கலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வேகமாக சத்தமாக வந்து போலாராம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாரு. जीव पता लगा
जीव வந்து எப்படி கிடைக்குது, அந்த ஆத்மா எப்படி கிடைக்குதுங்கிறத சொல்கிறாங்க. सागसा फाइल में से आवाज़ आई कि क्या पेंशन का ऑर्डर आ गया. फाइल के अंदर छिपे बोलाराम की जीव ने नारद की आवाज़ को पोस्टमैन की आवाज़ समझकर ऐसा पूछा. அங்கே ஃபைல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துக்கிட்ட இருந்து சவுண்டு கேட்குது. அதாவது போலாராமுடைய ஆத்மா வந்து அங்கே இருக்குது. அது வந்து எப்படி சொல்லுது, ஏன்னா பென்ஷனோட ஆர்டர் வந்து வந்துருச்சா, கிடச்சிருச்சா, பென்ஷனுக்கு ஆர்டர் ஆகையா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்முடைய ஆத்மா வந்து அந்த ஃபைல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அது நல்லா மாட்டிகிட்டு இருக்குது. சிப்பே அது நல்லா மாட்டிகிட்டு இருக்குது. உடனே அதனால் வர முடியல. அந்த குரல் வந்து கேட்ட உடனே, அதாவது நாரதருடைய குரல் கேட்குது இல்லையா, அந்த குரல் வந்து போஸ்ட்மேனுடைய குரல் மாதிரி கேட்டதுனால அது வந்து உடனே பதில் சொல்லிடுச்சு. नारद ने अपना परिचय देकर बोलाराम के जीव से कहा कि स्वर्ग में तुम्हारा इंतज़ार हो रहा है. அப்புறம் போலாராம் கிட்ட வந்து நாரதர் வந்து அறிமுகப்படுத்திக்கிறார் தன்னைய. அவர் வந்து சொல்கிறார், சொர்க்கத்தில் வந்து உன்னுடைய வருகையை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போலாராம் கா जीव बोला कि मैं पेंशन की अर्जियों में अटका हूँ. मैं इनको छोड़कर नहीं आ सकता. போலாராமுடைய ஆத்மா சொல்லுது, நான் பென்ஷன்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த ஃபைலில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். நான் வந்து என்னால் இப்போ வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த இடம் அப்படியே விட்டுருக்காங்க. அதான் வந்து படே ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, இப்படி நான் வந்து வெயிட் வச்சதுனால வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால் அந்த இடத்த அப்படியே விட்டுருக்காங்க. அடுத்த விசேஷதா, राष्ट्रीय पक्षी राष्ट्रीय पशु की तरह के भ्रष्टाचार भारत का राष्ट्रीय रोग हो गया है. ऐसा ये चाहते हैं कि भारत घूस मुक्त हो जाए. अफसोस है कि कहानीकार की कला सफल हुई मगर उनका उद्देश्य सफल नहीं हुआ है. இப்படி பாரதத்தில் வந்து ராஷ்ட்ரிய பக்ஷி, அதாவது தேசிய பறவை, தேசிய விலங்கு அப்படின்லாம் இருக்கோ, அதே மாதிரி பாரதத்தில் இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது வந்து ஒரு நோயாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சாய்ஜி வந்து இந்த கதையில் இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து எழுதியிருப்பாங்க அந்த ஸ்டோரியை. அது வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த கதையில் தான் வந்து இப்படி நல்லதாக முடிஞ்சதே தவிர, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் வந்து இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது வந்து மாறவே இல்லை அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருக்காங்க. நல்லா படிங்க. அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம்.